Hi Kitchen Queens, welcome to Farah Foods and Vlogs. இன்னைக்கு ஒரு சூப்பர் ஜூசி அண்ட் டேஸ்டியான கோஹினூர் சிக்கன் கபாப் ஃப்ரை ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன். ஒரு சீக்ரெட் மசாலா யூஸ் பண்ணிட்டு தான் நம்ம இதை செய்ய போகிறோம். ஸோ வாங்க லேட் பண்ணாமல் ரெசிபி ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அமேசிங்கான ரெசிபிஸ்க்காக. ஸோ நான் வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ மசாலாக்காக இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 8 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை அண்ட் தென் கொத்தமல்லி, காஞ்ச மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 8 சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாமே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 3 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு கலருக்காக தான். 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு ஆர் உங்கள் டேஸ்ட்டுக்கு அக்கார்டிங்காக சேர்த்துக்கோங்க. 1.5 டீஸ்பூன் தனியாத்தூள், 1.5 டீஸ்பூன் கரம் மசாலா, 1.5 டீஸ்பூன் மிளகுத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு எக் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு லெமன் ஜூஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து கொஞ்சமாக ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். இது வந்து டோட்டல் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் பீசஸ் எல்லாமே இந்த மசாலாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஈவனாக கோட் ஆகட்டும் மசாலா எல்லா சிக்கன் பீசஸ்க்கு. இப்போ மூடி போட்டு 1 ஹவர்க்காக வச்சுடுங்க. நல்லா மேரினேட் ஆகட்டும். அப்போ தான் சிக்கன் உள்ளே இருந்து நல்லா ஜூஸியாக இருக்கும். ஆஃப்டர் 1 ஹவர் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கேளுங்க, ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். ஆயிலோட டெம்பரேச்சர் மீடியம் ஹாட்டில் இருக்கணும். டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியாக ஆர்எல்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது சிக்கன் ஆட் பண்ணிங்கன்னா மசாலா ஃபுல்லாக பீசஸ்லேருந்து பிரிஞ்சு வந்துடும். எல்லா மசாலா செப்பரேட் ஆகிடும். ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்து ஆயிலோட டெம்பரேச்சர் மீடியம் ஹாட்டில் இருக்கும்போது தான் சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மசாலா செப்பரேட் ஆகாமல் இருக்கும். ஃப்ளேம் வந்து மீடியமில் தான் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தான் ஃப்ளிப் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா சைட்ஸ் நல்லா கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. ஸோ பாருங்கள், இதை எடுத்துகிட்டு நான் வந்து செகண்ட் பேட்சும் ஃப்ரை பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை அண்ட் தென் பச்சை மிளகாய் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க கார்னிஷிங்காக. அவ்வளோதாங்க, சூப்பர் ஈஸி அண்ட் டேஸ்டியான கோஹினூர் சிக்கன் கபாப் ரெடி ஆயிடுச்சு. எப்போவுமே ஒரே வெரைட்டியான ஃப்ரை பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐம் ஷூர் உங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் ஃபீட்பேக் கொடுங்க. அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி அமேசிங்கான வீடியோஸ்க்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video. Until then, take care. Bye bye.